வில்லியம் கூப்பர் ஒரு ஆங்கிலேய பாடலாசிரியர். அவர் இங்கிலாந்தில் வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே போராட்டமான புயல்கள் ஒவ்வொன்றாக வீச ஆரம்பித்தன. ஓரளவுக்கு அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. அவரது வேதனை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. அவரை சரியாக புரிந்து கொள்ளவும் யாரும் இன்றி தவித்தார். ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கிறேனே, எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று அங்கலாய்த்தார். ஒரு வாடகை குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு அதை தேம்ஸ் நதி நோக்கி ஓட்டச் சொன்னார். நதியின் மேல் கட்டப்பட்டுள்ள உயர்ந்த பாலத்திலிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொள்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. தேம்ஸ் நதி 346 கிலோமீட்டர், அதாவது 215 மைல்கள் நீளமுள்ள ஒரு பெரிய நதி. நசல் கொண்டதை திடப்படுத்தும் நாயகரின் கடைக்கண் பார்வை அவர் மேல் பட்டது. வண்டிக்காரனின் கண்களை ஆண்டவர் மறைத்து விட்டார். எப்படியோ பாதையை தவற விட்டுவிட்டு 2 மணி நேரம் சுற்றி அலைந்தும் தேம்ஸ் நதி வரவில்லை. வண்டியை விட்டு இறங்கி நான் நடந்தே போய்கொள்கிறேன் என்று காப்பர் வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார். துரத்துண்டவனாக அலைந்தேன், என்னை தேடி கொண்டு வந்து விட்ட என் தேவனின் காருண்யம் எத்தனை பெரியது என்று கூப்பர் உணர ஆரம்பித்தார். அதன் பயனாக அற்புதங்களை செய்யும் தேவன் என்னை ஆச்சரியமான பாதையை நடத்துகின்றார் என்ற அருமையான பாடலை எழுதினார். இன்றும் அலைந்து திரியும் உள்ளங்களுக்கு அந்த பாடல் ஆறுதல் கொடுக்கிறது. எசேக்கியேல் 34:16 நான் காணாமற் போனதை தேடி திரும்ப கொண்டு வருவேன். எசேக்கியேல் 34:15 I will seek which was lost and bring back. One song. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. வேதனை துன்பம் நீக்கிடுவா, வேதனை துன்பம் நீக்கிடுவா. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்து எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர். என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே மெசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.